வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுப்போம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பார்த்தலாம். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான நியூஸஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா யூஎஸ் உடைய நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. தென் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு பிபிஐ அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் ஒட்டுக்கா வரும். இது ரெண்டும் தான் நமக்கு இம்பார்ட்டண்டான நியூஸஸ். இதுக்கப்புறம் பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது கிடையாது. மண்டே மார்க்கெட்லேயே நமக்கு எதுவும் நியூஸஸும் கிடையாது. டியூஸ்டேலேயும் நமக்கு நியூஸஸ் கிடையாது. ஃப்ரைடேவும் நம்ம பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் அண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் இருக்கும். அது பெரிய இம்பேக்ட் கிடையாது. யூஎஸ் சார்ந்து கோல்டுக்கு சொல்கிறோம். கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் பார்க்கணும். லாஸ்ட் இன்ஃப்ளேஷன் நல்லாவே 4.2லேருந்து டக்குன்னு 3.5க்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. இந்த முறை இன்னும் குறையும் சொல்லிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் லிஸ்ட் வந்திருக்கு. நமக்கு வந்து லேபர் மார்க்கெட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது லாஸ்ட்டாக நம்ம வந்து நான் ஃபார்ம் பேரோலில் கூட சொல்லியிருந்தோம் ப்ரைஸுக்கான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாப்பிக்கே பேசியிருப்போம். அது பார்க்காதவங்க ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோலுடைய வீடியோ போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா கோல்டுக்கு புல்லிஷ் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு வீக்னஸ் லைட்டாக வீக்னஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் வந்திருந்தது. பட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா கோல்டு அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீக்கான ரொம்ப ஃபோக்கஸ்டு நியூஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எதிர்பார்க்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டேல வந்து டாலர் இண்டெக்ஸ் சப்போர்ட்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்ல நின்னால் கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஆகி வரும். இதனால யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நெகட்டிவாக அமையும். கோல்டுக்கு வந்து இது பாசிட்டிவாக அமையறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நடக்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக மண்டே அண்ட் டியூஸ்டே உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச அளவு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸோடைய முக்கியமான ஸ்விங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இது இங்க ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் வெயிட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே கீழே மேலே இது வந்து ஏபிசி ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் கீழே இருக்கிற சப்போர்ட் லெவலுக்கும் மட்டும்தான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5 இயராக மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3 ஸ்விங்ஸில் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கீ லெவலாக நமக்கு வந்து அமையும். முக்கியமாக நிறைய இடத்துல இந்த மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஏரியா இங்கே தான் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடக்கும். பட் இது நடக்காம ப்ரைஸ் இன்னொரு வேலையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் சேனல் நம்ம வந்து இந்த சேனல் இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த பர்டிகுலர் சேனலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்கிறனால ஒன் மோர் புஷ் கொடுத்து மேலே இருக்கக்கூடிய இந்த டபுள் டாப் அப்படிங்கிற இந்த ஃபார்மேஷனுடைய நெக் லெவலுக்கு போயிட்டு திருப்பி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஸோ சின்னதாக ரைஸ் ஆனாலும் ஃபோக்கஸ்டு வந்து நம்மளதுல என்னவா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபால் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். செல் சைடு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ரைஸ் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கிற நெக் பாயிண்ட்ஸை அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் ரைஸாக வேணாலும் இருக்கலாம். பட் ஃபால் நடக்கும். ஏன் இதை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கீழே நமக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் ப்ரைஸ் வந்து கிரியேட்ல நின்றுட்டு இருக்கு. அதனால இது நடக்கலாம். பட் பை சான்ஸ் மார்க்கெட் டைரக்டாகவே ஃபால் ஆனால் அதையே நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோடைய டாப்பில் மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு.
லாஸ்ட் வீக்குமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்னதான் வந்து நான் ஃபார்ம் பேரோல் கொடுத்தாலுமே இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வரல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல். இதுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இப்படி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கான். ஸோ இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால் கொடுத்தா தென் மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஸோ ஃபால் வரும்போது மார்க்கெட்டில் பை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறது கொடுக்கலாம். டாலர் இண்டெக்ஸ் அங்கே மேலே போகும்போது கண்டிப்பாக யூஎஸ்டி கீழே வரும். அது வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அது பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரைஸ் கீழே வரும்போது நம்ம பை ட்ரை பண்ணோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் பிரேக் ஆனாலும் நிற்காம திருப்பி மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் உண்டு. பட் என்னன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ திருப்பி அப்போ வந்து இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும், மேலே போயிட்டு கீழே ஃபால் ஆகும். ஸோ அதே பாயிண்ட் தான் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம பை ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அப்படியே கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சேம் அதே யூஎஸ்டி மாதிரி சேனலில் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஒரு ட்ராப் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் பெருசாக நடந்தால் பை எடுக்கலாம். சும்மா லைட்டாக வந்துட்டு மேலே போனாலும் திருப்பி ட்ராப் ஆகி தான் மார்க்கெட் புஷ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் இல்லை. பட் ஒரு ஷார்ட் கால் அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மட்டுமே மார்க்கெட் வந்துட்டு புஷ் பண்ணணும். எப்போ யூஎஸ்டியில் கீழே வருதோ அப்போ பவுண்ட் யூஎஸ்டி கொஞ்சம் அக்ரெசிவாக வரும். தென் ஒன்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ரெண்டு மார்க்கெட்டும் இதை பிரேக் பண்ணும். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணாலும் ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்குறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். திருப்பி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே பஞ்ச் பண்ணி இந்த சேனலுடைய டாப்பையும் டெஸ்ட் பண்ணணும். தென் இந்த 3 டிரைவ் பேட்டர்ன்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் பண்ணா ஒரு நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம். இல்லை இது நடக்கல, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய இடத்துல மேலே பிரேக் நடந்துருச்சு, வந்து பாட்டம் பிரேக் நடந்ததுன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு இப்போதைக்கு என்னன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டா கீழே இறங்கும். இங்கே சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீக்லி ஃபோர்காஸ்ட்ல பார்க்கலாம், கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு லைவ் மீட்டில் புதன்கிழமை நடக்கிற லைவ் மீட்லையும் பேசலாம். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்குங்க இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், ரைட்? இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, இப்போ ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த இடத்துல இப்போ ஃபார்ம் பண்ணுறது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஷோல்டர் ஃபார்மேஷன் தான். இந்த இடம் நமக்கு ஹெட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஷோல்டர் தான். இதே மாதிரி ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஷோல்டர் கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக முடியாமல் கிரியேட் ஆனால் இந்த மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புல்லிஷில் தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கொஞ்சம் கீழே வந்தாலும் மார்க்கெட் ஒரு புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணணும். இப்போ டைரெக்டாக செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபால் மட்டும் வரும், அது பை ஆகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் தான் ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் மார்க்கெட்டுடைய ஃப்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கு, தொடலை. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு ஒரு ஒன் மோர் ஹைக் கொடுத்தா இங்கேருந்து நமக்கு ஃபால் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலில் தான் மார்க்கெட் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு டாப் சேனல் இருக்கிற காரணத்தினால ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் புஷ் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் சைட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் மோட். நம்ம வந்து லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருப்போம், ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷனாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறனால நமக்கு ஒரு ஃபால் வருது. ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபால் பண்ணிட்டு ஒரு ஹைக் போயிட்டு மார்க்கெட் ட்ராப் நடக்கலாம். பட் கீழே சப்போர்ட் வரைக்கும் வருமா அப்படின்னா நான் அது எதிர்பார்க்கல. ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, பட் நமக்கு இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கெயின் ஆகிட்டு ட்ராப் ஆகும். செல் சைட் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க.
யூஎஸ்டி ஜப்பான். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் லெவல் தான். ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கீழே வந்து 152 அந்த மாதிரி போனால் தான் நம்ம வந்து செல் சைடு மார்க்கெட் ஓவராலாக டேர்ன் ஆகிடுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு வீக் அந்த மாதிரி போகிறோம் அல்லது ஒரு மந்த் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரேலி ஆயிட்டு ஒரு கரெக்ட் ஆயிட்டு ரேலி ஆயிட்டு இருக்கு. இங்கே இப்போ வந்து மார்க்கெட் வந்து சும்மா ஒரு ப்ரைஸ் வந்து ஓவர் ஹைக் ஆனனால மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்ஷன் மாதிரி வேணா எதிர்பார்க்கலாம். அதுக்கே நமக்கு வந்து 152 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆனாதான் நம்ம கரெக்ஷன் பற்றி எதிர்பார்க்கணும். இந்த வீக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து இப்படி ஒரு மார்க்கெட் வந்து லைட்டாக ஒரு புஷ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஹையர் போயிட்டு ஒரு ட்ராப் நடக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்தால் மார்க்கெட் திருப்பி தூக்குவான். ஸோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடாக தான் மார்க்கெட்டில் நடக்கும். எப்படி இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ராப் கொடுத்து தூக்குன மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ராப் கொடுத்து மார்க்கெட் தூக்குன மாதிரி இந்த இடத்துல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிங்க. யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலோடைய டாப்பில் நிற்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துக்கு மார்க்கெட் சப்போர்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ செல் செட்டப் தான் நம்ம எதிர்பார்க்கணும். பை செட்டப் அப்படிங்கிறத நம்ம யூஎஸ்டி செஃப்ல எதிர்பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோலில் நமக்கு ஒரு நல்லா புஷ் பண்ணி நின்றுட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் சான்சஸ் இருக்குது. ஓகே, அதே நம்ம வந்து கொஞ்சம் அப்படி டைட்டன் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது ப்ரைஸ் அதிகபட்சம் 4420லேருந்து 4470க்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஆல்ரெடி ரிவர்சல் ஆயிடுச்சா? இப்போ அடுத்த கேள்வி வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெண்டிங் இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு போயிடுவானா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, இது வந்து மார்க்கெட் ஃபாலில் இது கரெக்ஷன். எப்போ இங்கே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறானோ அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். இப்போ நம்ம வந்து 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த பாட்டம்லேருந்து இந்த நீங்கள் போய் டெலகிராமில் செக் பண்ணலாம் அண்ட் யூடியூப் லைவ்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கேருந்தே மார்க்கெட் வந்து பை சைட், அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போது மார்க்கெட் புஷ் பண்ணுன்னு தான் சொன்னோம். புஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் கரெக்டான மார்க்கெட் இங்கேருந்து இப்போ மார்க்கெட் ரேலி பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எதிர்பார்க்குற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். நமக்கு இந்த லோல இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் அப் ஆகிற மாதிரி கண்டிஷன் வைக்கிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இது நமக்கு 2. இப்போ நடந்துட்டு இருக்கிறது 3. ஓகே, இன்னும் நமக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்னா 4 and 5 அப்படிங்கிறது அந்த மேஜர் சப்ளை ஏரியாவுக்கு போகும். ஸோ இந்த சப்ளை ஏரியாவை என்னதான் வந்து மார்க்கெட் நியூஸஸ் வந்து நெகட்டிவாக வந்தால் கூட மார்க்கெட் இந்த சப்ளைக்கு டெஸ்ட் பண்ணி நிற்குது. நமக்கு 3 பாயிண்ட் எதிர்பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவல் 4170, அது ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட்டும் பிரேக் ஆகல. அங்கேயே மார்க்கெட் கன்சால்டேட் போட்டு இந்த கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிள்குள்ள மாட்ட ஆரம்பிச்சிச்சு. திருப்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 செகண்ட் லெவல் மார்க்கெட் நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வேண்டியது 4300 மினிமம். ஸோ இந்த 300 தொட்டு ப்ரைஸ் இப்போ பஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்குள்ளே இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இது வந்து ஒரு செகண்ட் வேவ், இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தேர்ட் வேவ், இது வந்து ஒரு ஃபோர்த் வேவ், இப்போ நமக்கு நடக்கிறது ஃபிஃப்த் வேவ், இதுக்குள்ள சப் வேவ்ஸ். அப்போ இந்த 3 வந்து இன்னும் இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹைக் போயிட்டு வந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணும். இதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் வேக்கு நமக்கு வந்து நடக்கும். எப்படி நடக்கும்? இங்கேருந்து இப்படி போயிட்டும் வரலாம், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த சப்போர்ட் நான் எங்கே எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 4180லேருந்து 4160 லெவல்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலாம். மினிமம் 4200 உடச்சிட்டாவே நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய மேஜரான லெவல் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 4420லேருந்து 70, 4500 ஆர் 550 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்வாலிடேஷன் லெவல். இதை உடைச்சிட்டா மார்க்கெட்
நல்லாவே புல்லிஷ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிட்டான்னு அர்த்தம். பட் இது உடையுமா அப்படின்னா ஷேடோ கொடுக்கலாம், பட் ஆனால் உடையறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெவல் இங்கே எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லெவல் எடுத்துட்டா இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. இப்போ இவனுடைய நெக்ஸ்ட் டிராவல் இந்த தேர்ட் லெவலை நோக்கி தான், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி தான் போகும். அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் ஃப்ரேமை மார்க்கெட் கிரியேட் பண்ணும். ஸோ கொஞ்சம் மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் டக்குன்னு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹைக் கொடுத்தால் கூட, ஓகே, ஹைக் கொடுத்தால் கூட ப்ரைஸ் ஒரு ட்ராப் கொடுக்கும். அந்த ட்ராப்ல தான் நம்ம பை எடுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட் பற்றியும் பேசுவோம். இப்போ நம்ம வந்து க்ளீனாக போட்டுட்டோம், ஓகே இது வந்து புல்லிஷ் மார்க்கெட். ஸோ 1 நடக்குது, 2 நடக்குது, இப்போ 3 நடக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த கான்ட்ராக்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் நடக்கிற காரணத்தினால இது ஏ, இது பி அண்ட் இது சியாவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 4420 4400 கிராஸ் பண்ணும்போதே நம்ம வந்து ஸ்டார்ட் ஆயிடணும். மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க தயாராகுதா, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம செல் செட்டப் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய யூடியூப்ஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்க வந்து கீழே இருந்து பை பை பைன்னு சொல்லும்போது மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிஸ்ட் வீடியோஸ் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ண காரணத்தினால இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ரேலி இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் வெயிட் பண்ணுங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் ஓன் ட்ரேட் எடுங்க. ப்ளஸ் உங்களுடைய ஓன் ரிசர்ச்சும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. பிளைண்டாக நாங்கள் சொல்கிறத மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, அது உங்கள் ட்ரேடிங்க்கு நல்லது கிடையாது. நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பியூராக எஜுகேஷ்னல் பர்பஸ். ஸோ இந்த எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க, இதை நீங்களும் பிளாட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஓனில் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அன்வான்ட் இதில் போய் மாட்டிக்குவீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கெஸ் தான் பண்ணுறோம், அது வந்து சில நேரம் கரெக்டாக வரும், ஏதோ ஒரு சில நேரங்களில் வந்து தவறாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நடக்கிறது இந்த புல்லிஷ் ரேலி, இன்னொரு ஒன் மோர் ஹைக் வந்தாலும் மார்க்கெட் இங்கே எண்ட் ஆயிடும், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும், கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ஒரு புஷ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மேஜரான இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணிட்டா இதுக்கப்புறம் நான் புல்லிஷ் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். 4500 ஆர் 550 கிட்ட ப்ரைஸ் வந்து ஷேடோஸ் கொடுத்து நின்றுட்டு இருந்தா அங்கே ஒரு ரிஜெக்ஷன் தான் பார்ப்பேன். இங்கேயும் நான் ரிஜெக்ஷன் தான் எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுப்போம் அல்லது டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக புதன்கிழமை லைவ் மீட்டில் பேசுவோம். ஏன்னா நமக்கு வந்து அன்னைக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு. அப்போ நம்ம மத்தியானம் பேசும் பொழுது ஓரளவு இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று மார்க்கெட் சப்போர்ட் கிட்ட வந்தால் பையை ட்ரை பண்ணலாம், மேக்ஸிமம் சப்போர்ட் கிட்ட வந்துடும். மண்டே அண்ட் டியூஸ்டேல கோல்டு இறங்கினால் நல்லது, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பை எடுத்தோம்னா 4420 70 புக்கிங் முடிச்சுக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ கண்டிப்பாக டியூஸ்டே ஒரு வீடியோ வரும் அல்லது மண்டே தேவைப்பட்டால் வீடியோ வரும். புதன்கிழமை லைவ்ல நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எதிர்பார்த்தது 64 லெவல்ஸ் போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 64 லெவல்ஸில் மார்க்கெட் நிற்கிறான். ஸோ இப்போ உடனே மார்க்கெட் திரும்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்னதாக மார்க்கெட் ஒரு கரெக்ட் ஆகி ஒரு புஷ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணும். ஒரு $68 to $70 மார்க்கெட் சில்வர் வரும்போது சில்வர் ஃபால் ஆகிறதுக்கான கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ சில்வர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எடுத்துங்க, பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கோல்டு அளவு இப்போ அக்ரஸிவாக கொடுக்காது. ஸோ சில்வர் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டரில் அதே தான், மார்க்கெட் வந்து 56,000 ஆர் 46,000 வரைக்கும் இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. ஸோ இன்னொரு ஒன் மோர் ட்ராப் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் கொடுக்குது, கரெக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஆகுது. ஆல்ரெடி இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு, கரெக்ஷன் ஆயிருக்கு, ட்ராப் கொடுத்துருக்கு, கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ட்ராப்புக்கு மார்க்கெட் கரெக்ட் தான் ஆகும். கரெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ எப்போ நான் வந்து மார்க்கெட்டில் ஷார்ட் போட்டோம் செல் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மண்டே மார்க்கெட்டில் டியூஸ்டே மார்க்கெட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்போ 2 முறை மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கான். இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு இப்படி வந்து மாட்டும். ரைட்டா? அப்போ ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு இம்மிடியட்டாக திரும்பினால் இந்த இடத்துல ஷேடோ கிடைச்சா, நான் சொல்றது ஷேடோ கிடைச்சா உங்களுக்கு ஒரு சேனல் ஆக்டிவேட் ஆகும். என்ன மாதிரி சேனல்? இந்த பாட்டம் டு இந்த பாட்டம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு சேனல் ஹைக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இம்மிடியட்டா ஒரு மேலே போயிட்டு டெஸ்ட் பண்ணி கீழே வரணும். ஒரு 70 டு 72,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை இங்கே இம்மிடியட்டா ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த 56 லெவலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிட்காயின் இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் உண்டு. பிட்காயின் இங்கேருந்து பெருசாக ரேலி ஆகுமா அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு ஒன் மோர் ட்ராப் கொடுத்தாதான் மார்க்கெட் வந்து கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். இங்கே ட்ராப் ஆன இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ABC அப்படின்னு இப்போ கரெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆக போகிறது. அதனால மேலே ஏறுற வரைக்கும் ஒரு பையிங் ஸ்டேட் போனால் கூட செல் செட்டப் கிடைக்கும் போது இந்த டாப் அடுத்தது இந்த டாப்பை டச் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது இந்த டாப்பை தாண்டினதுக்கு அப்புறம் இம்மிடியட்டா ஒரு செல்ஃப் செட்டப் கிடைச்சிச்சுன்னா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இன்னும் ஒரு ஒன் மோர் ட்ராப் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் புஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மேலே அந்த ஹை பிரேக் பண்ணுவானா அது தெரில. ஆனா கீழே வந்தானா ஒரு புஷ் அப்படிங்கிறது ஆயில்ல இருக்கு. ஒரு ட்ராப் ஆகும், தென் மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு வெட்ஜஸ் மாதிரி, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ஒரு ட்ராப் கொடுத்துட்டான், கரெக்ட் ஆயிட்டான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. திருப்பி ஒன் மோர் ட்ராப் கொடுக்கும். இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இறங்கினதும் செகண்ட் இறங்கினதை விட செகண்டு ரொம்ப கம்மி, ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் ரொம்ப கம்மி, தேர்டு அதை விட கம்மியாக இருக்கும். இம்மிடியட்டாக மார்க்கெட் பிரேக் ஆகும்போது இது வெட்ஜஸ் ஃபார்மேஷன். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எவ்வளோ தூரம் போகும்? இந்த ஹையை பிரேக் பண்ணுமா மினிமம் ஒரு 82லேருந்து 84 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல திருப்பி ஒரு ப்ரெஷர் கூட கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துக்கு இருக்கு. இப்போ வரைக்கும் பீஸ் டீலுக்கு பேசிட்டு இருக்காங்க, அதனால ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் அது கொஞ்சம் க்ரோத் மாதிரி காட்டும். அப்போ ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் ஒருவேளை திருப்பி ஏதாவது ஒரு அட்டாக், ஏதாவது ஷிப் அட்டாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 82லேருந்து 82 பாயிண்ட்ஸ்லேருந்து 84க்குள்ள திருப்பி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ஒன் மோர் ட்ராப் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பையிங் செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.